இல்ல திராணி தெம்பு இருந்தா உடனே முதலமைச்சர் தகுந்த பதிலளிக்கை விட்டுருக்கணும். விடல. தமிழ்நாடு விவசாயம் பற்றி கவலையில, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலையில, அதிமுக அரசு பெற்று தந்த தீர்ப்பை கூட அமல்படுத்தாத கையிலாகாத அரசு விடியா திமுக அரசாங்கம். விவசாயி துன்பத்திலே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு பரிந்து பேசி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்று தராத முதலமைச்சர் இந்த நாட்டிற்கு தேவைதானா? விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது இயற்கை பேரிடர், வறட்சி, புயல், வெள்ளம் வந்தா அந்த பயிர் பாதிக்கப்பட்டா அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் பெற்று தருவது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில விவசாயிகள் செஞ்சோம். ஆனா விடியா திமுக ஆட்சியில விவசாயிகளை எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது எங்க பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதாலும் என்னுடைய தேர்தல் அறிக்கையிலே இல்லத்த அரசியலுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் விருப்பத்தை வழங்குவதாக தம்பட்டம் அடிக்கிறார். வீட்டுல இருந்தா எடுத்து கொடுக்கிறாரு. எல்லாம் உங்க போனாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே, மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து நாங்க அழுத்தம் கொடுத்தோம். அதனால வேற வழி இல்லாத ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதம் கழிச்சுதான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்பத்து உரிமை தொகை கொடுத்தாங்க. சும்மாலாம் கொடுக்கல, நாங்க வச்ச கோரிக்கை, நாங்க கொடுத்த அழுத்தம். இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம். ஒரு திறமையான நிர்வாகம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு காலை 6 மணிலிருந்து 9 மணி டபுள் சார்ஜ் கரண்ட். இப்படி விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வீட்டில் ஒருவராக இருக்கின்றார். அவருக்கு 2 லட்சம் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அது வேண்டாம்ப்பா, நமக்கு இதுக்கே பொறுத்துக்க மாட்டேங்கிறான். ஸ்டாலின் பொறுக்க மாட்டேங்கிறான். அவர் பிரைம் மினிஸ்டர் கனவு இருக்காரு, அனுப்பிச்சு விடுங்க. போறதுக்கு வழி இல்ல. ஏன்னா சட்டியில் இருந்தா தான் ஆப்பையில் வரும்.